வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய இந்த சீரீஸ்ல டேலி பிரைம் ரிலீஸ் 5.0 வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம தனித்தனியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ல நீங்க பார்க்க போறது டிடிஎஸ்ல வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட். செக்ஷன் 194 கியூல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, 194 கியூ அப்படின்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் என்ன, இதோடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். பொதுவா டேலியில நம்மளுக்கு ஒரு அப்டேட் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நியூவா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப செக்ஷன் 194 கியூ அப்படிங்கறத படி பார்க்கும்போது இப்ப நீங்க டேலி ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸுமே ரிலீஸ் 5.0ல கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸா நம்ம இங்க பார்க்க முடியும். அதாவது 194 கியூலயே நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் 194 ஓ, அகெயின்ஸ்ட் 206C, அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ள போகலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் சார்பா ஒரு 5 days மட்டும் டிடிஎஸ் ஆன்லைன் டிரைவ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு டிடிஎஸ் உடைய என்டையர் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தின் 5 daysல உங்களுக்கு தெரிய வரும். அட் த சேம் டைம்ஸ் டிடிஎஸ் எப்படி நீங்க டேலியில அப்ளை பண்ண போறீங்க, ஆட்டோ கால்குலேஷன் எப்படி கொண்டு வர போறீங்க, அதை இன்னும் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா நம்ம அதுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் டேலிய டிடிஎஸ்க்கான ஒரு சாஃப்ட்வேரா நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தின ஒரு என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த டிரைவ்ல நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஒன்லி 5 days மட்டும் எவ்ரி டே நீங்க 7 to 8 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நாலேஜ் டிடிஎஸ் உடைய அப்டேட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதோடைய டோட்டல் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 900 rupees மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுவாங்க, உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செக்ஷன் 194 கியூ ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது புதுசா வந்திருக்கக்கூடிய செக்ஷனா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இது பழைய செக்ஷன் தான். ஓகேங்களா? எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2021லயே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 தென் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டிடிஎஸ் அப்படிங்கிற சாப்டர்ல புதுசா இந்த செக்ஷனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சார், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அதுக்கடுத்து ஃபினான்ஸ் ஆக்ட் 2021, இது என்னது 2 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்ம இயர்லி பேசிஸ்ல பட்ஜெட் அப்படிங்கிறது ஜெனரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஜெனரல் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன சேஞ்சஸ் இயர் ஆன் இயர் வருதோ அது எல்லாமே ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 அப்படிங்கிற இந்த ஆக்ட்ல அதுக்கான சேஞ்சஸை மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ப்ராப்பரா சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ இயர் ஆன் இயர் இன்கம் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ட் தான் ஃபினான்ஸ் ஆக்ட். இது 2021, 22, 23, 24 இப்படி ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இன்கம் டேக்ஸோடைய பேஸ் லா தென் பேஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1961 அப்படிங்கிறது தான் இன்கம் டேக்ஸோடைய பேஸ் ஆக்ட் அப்ப நம்ம பாக்குறோம். அந்த ஆக்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது 2021ல கொண்டு வந்திருக்காங்க. அங்கேதான் நியூவா ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அல்லது இன்செர்ட் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். இது 194 கியூ. இது பியூர்லி டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செக்ஷனா நம்ம பாக்குறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அது ரிலேட்டடா மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது பர்ச்சேஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கு பொருந்தாது. ஒன்லி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்த செக்ஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்க செக்ஷன் 194 கியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதிகமா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்லி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் மட்டும்தான், சர்வீசஸ் கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு 3வது இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதோடைய
எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் செக்ஷன் 194 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கு எலிஜிபிள் இருக்கு, இந்த செக்ஷன் யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. யாருக்கு இன் தி சென்ஸ் யாரு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸ் ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர்ல மோர் தென் 10 crore வந்து அவங்களுடைய டர்ன் ஓவர் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டர்ன் ஓவர் அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆஃப்டர் டாக்ஸா, ஆஃப்டர் ஜிஎஸ்டியா, பிஃபோர் ஜிஎஸ்டியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒன்லி பிஃபோர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இல்லாம சேல்ஸோடைய டோட்டல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 crore அப்படிங்கிறத விட அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள். அல்லது டோட்டல் ரிசீப்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ரிசீப்டும் மோர் தென் 10 crore இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்திலையும் அவங்களுக்கு இந்த செக்ஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது யாரு டிடெக்ட் பண்ணணும், எந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரிட்டீரியா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கம்பெனியோடைய ப்ரீவியஸ் இயரோடைய டர்ன் ஓவர் 10 crore அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அந்த பர்சன் அந்த கம்பெனி டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி டிடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன அப்படின்னா எந்த அமௌண்ட்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடுக்க போற பேமெண்ட்ல இருந்து அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படும். கொடுக்கக்கூடிய பேமெண்ட் அமௌண்ட் அதுவும் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் செல்லர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெசிடென்ட் செல்லர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா வந்து நீங்க எடுத்துக்க முடியும். இந்தியன் கம்பெனி. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டா வந்து என்ன அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஆனாலும் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்தியன் கம்பெனியா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அவங்கள நம்ம ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு ரெசிடென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்ல தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். தென் அந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. 3வதா வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிடெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய செல்லர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ அதுல எக்ஸீடிங் 50 லேக்குக்கு மட்டும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா லெஸ் தென் 50 லேக்குக்கு நம்ம ஒரு சப்ளைட் வந்து குட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இம்மிடியட்டா வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இப்ப எப்ப நம்ம வந்து மோர் தென் 50 லேக்கை வந்து கிராஸ் ஆகுதோ அந்த ஒரு பர்டிகுலர் செல்லருடைய டர்ன் ஓவர் அவங்ககிட்ட இருந்து மட்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ எப்போ மோர் தென் 50 லேக்கா இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போதான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த செக்ஷன் அங்கேதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். இதை பத்தி இன்னும் நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். நீங்க தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனியுடைய பினான்சியல் இயர் 31 March 2024 முடியுதுன்னு வச்சுக்கோம். ஸோ ப்ரீவியஸ் பினான்சியல் இயர் அந்த ப்ரீவியஸ் பினான்சியல் இயருடைய டோட்டல் டர்ன் ஓவர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து என்னன்னா மோர் தென் 10 crore இருக்கு அப்படின்னா மட்டும் அப்ப 2023-24 பினான்சியல் இயர்ல மோர் தென் 10 crore இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இங்க அப்ளிகபிள். அதர்வைஸ் இப்ப 2024-25 பினான்சியல் இயர்ல ஏப்ரல்ல இருந்து இப்ப ஆகஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த டியூரேஷன்ல இந்த ஒரு 4 மாசத்துல வந்து என்ன அப்படின்னா மோர் தென் 20 crore ஆயிடுச்சு. ஆனா ப்ரீவியஸ் இயர்ல மோர் தென் 10 crore ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸ் இயர்ல இந்த லிமிட்டை வந்து நாங்க கிராஸ் பண்ணல, ஏதாவது கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கு தான் இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள். அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல மோர் தென் 10 crore வந்து டர்ன் ஓவர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க அப்ளிகபிள். அப்ப இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணணும் அவருடைய ரெசிடென்ட் செல்லர்கிட்ட இருந்து. அப்போ வந்து என்ன அப்படின்னா எல்லா அமௌண்ட்டுக்கும் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்களுடைய ரெசிடென்ட் செல்லர் அவருடைய பில்லோடைய வேல்யூ டோட்டல் பில்லோடைய வேல்யூ மோர் தென் 50 லேக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் எந்த அளவுக்கு எக்ஸஸா 50 லேக்கோட எக்ஸஸ் அமௌண்ட் வந்து இருக்கோ அபோவ் 50 லேக் ஓகேங்களா, எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான்
இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். 50 லேக் அப்படிங்கிறது ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டா தான் இங்க இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரேட் ஆஃப் டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரேட் ஆஃப் டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன்லி 0.1% மட்டும் எக்ஸஸா இருக்கக்கூடிய 50 லேக்கை விட எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 0.1% மட்டும் டிடெக்ட் பண்ணா போதும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேட். ஸோ டிடிஎஸ்ங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.1% அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறோங்க. அடுத்து கால்குலேஷன் ஆஃப் டிடிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பர்ச்சேஸ் அபவ் 50 லேக் இன் ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் ஏ செல்லர். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிடிஎஸ் கால்குலேட் பண்ணணும். இது நம்பர் 1. அடுத்து என்ன, டிடிஎஸ் டு பி டிடெக்டட் ஆஃப்டர் டிடெக்ஷன் ஆஃப் ருபீஸ் 50 லேக். ஸோ நம்ம வந்து டோட்டல் வேல்யூல இருந்து 50 லேக் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேர்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 50 லேக் அப்படிங்கிறது த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செல்லர் வைஸ் நம்ம வந்து இந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஒன்லி செல்லர் வைஸ். ஸோ ஏ லிமிடெட், பி லிமிடெட், சி லிமிடெட், டி லிமிடெட் சொல்லிட்டு நம்மளுடைய செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா, நம்மளுடைய சப்ளையர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா இந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியா தான் நம்ம இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஸோ த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது 50 லேக் ஈச் செல்லர் அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுதான் டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்து எக்ஸாம்பிள் ஃபார் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க வந்து இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையர்கிட்ட இருந்து நம்ம வந்து 3 டைம்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ருபீஸ் 20 லேக் வேல்யூல ஜிஎஸ்டி இல்லாம 20 லேக். ஓகேங்களா, ஒன்லி பர்ச்சேஸ் வேல்யூ 20 லேக் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 20 லேக்குக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம், 3 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 பில்லோடைய அக்குமுலேட்டட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதோட அக்ரிகேட் டோட்டல் 60 லேக் அப்ப நம்மளுக்கு வரும். இப்ப இந்த இடத்துல 60 லேக்குக்கும் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுமா, இல்ல 50 லேக் லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 லேக்கு டிடெக்ட் பண்ணுமாங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 60 லேக்ல இருந்து அந்த 50 லேக் லெஸ் பண்ணி தனியா எடுத்துடுறோம். ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி 10 லேக் மட்டும் இருக்கும். அந்த 10 லேக்ல மட்டும்தான் நம்ம 0.1% அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1000 ருபீஸ் வந்து என்ன அப்படின்னா ரஃப்லி நம்மளுக்கு வந்துடும் இல்லையா, அந்த 1000 ருபீஸ் தான் டிடிஎஸ் அமௌண்டா நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 60 லேக்குக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 60 லேக்குக்கும் 0.1% அப்ளை பண்ணக்கூடாது. அதுல இருந்து 50 லேக் லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்டா இருக்கக்கூடிய 10 லேக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டைம் ஆஃப் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ எப்போ சார் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும், எந்த டைம்ல நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஈஸி. எப்போ பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றோமோ அப்பவே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது டிடெக்ட் பண்றதுக்கான லைபிலிட்டி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ பர்ச்சேஸ் பில் நம்ம எந்த டேட்ல ரெக்கார்ட் பண்றோமோ அந்த டேட்ல நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணி அந்த மந்த்துக்கான டிடிஎஸ் அமௌண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது நம்பர் 1. அதர்வைஸ் நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுறோம். இன்னும் பர்ச்சேஸ் பில் வரல, பட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 50 லேக். ஓகேங்களா, 50 லேக்கு அடுத்து வரும்போது தான் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட், பர்ச்சேஸ் பில்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே ஸோ மோர் தென் 50 லேக் கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் மந்த்ல ஒரு பில் வருது 10 லட்சத்துக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்தாலும் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. தென் பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா த்ரெஷோல்ட் லிமிட் வந்து இன்னும் 50 லேக்கை வந்து டச் பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் 50 லேக் தான் இந்த டைம் ஆஃப் டிடெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமே நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம வந்து டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்றோம். ஸோ விச்செவர் இஸ் எது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணணும். இதான் வந்து என்ன அப்படின்னா டைம் ஆஃப் டிடெக்ஷன். ஸோ நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய லைபிலிட்டி எந்த டைம்ல நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
இப்ப டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் நம்ம எப்ப சார் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது. இப்போ டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் நம்ம எப்ப பே பண்ணணும்? ஸோ நம்ம வந்து எந்த மந்த் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்றோமோ அந்த மந்த்துக்கான டோட்டல் டிடிஎஸ் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் 7th நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் 7th நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பேமெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி மந்த்ல டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட்டை பிப்ரவரி மந்த் 7th நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். அது வரைக்கும் டியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி பண்ணாம லேட்டா பண்ணா என்ன சார் அப்படின்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஸோ இப்போ 7th வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்போ அவங்க பண்ணாலும் எவ்வளவு அமௌண்ட் டிடிஎஸ் பிடிச்சாலும் அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ். மார்ச் மந்த் பிடிச்ச டிடிஎஸ் நெக்ஸ்ட் மந்த் தட் இஸ் ஏப்ரல்ல 30 வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா இயர் எண்ட் க்ளோசிங்காக நெக்ஸ்ட் மந்த் 30 வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கான டிடிஎஸ் மட்டும் டெபாசிட் பண்றாங்க டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சின்ன ஒரு எக்ஸப்ஷன் ஃபார் மார்ச் மந்த் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லா மந்த்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மந்த்ல 7th டேக்குள்ள கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிடிஎஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது டிடிஎஸ் டெபாசிட்கான டியூ டேட்டா நம்ம வந்து பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 26Q அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் சேலரி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 24Q இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 26Qல தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த செக்ஷனுக்கான டிடிஎஸ் ஃபார்ம் வந்து ஃபார்ம் 26Q அல்லது இதை வந்து ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் 26Q அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கான டியூ டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் முடியும் போது அடுத்த குவார்ட்டருக்கான மந்த் அடுத்த மந்த் குவார்ட்டர் எண்டில் வரக்கூடிய அடுத்த மந்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூ டேட் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து குவார்ட்டர் எண்டிங் ஜூன் 30th அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணோம் அதுக்கான டியூ டேட் என்னன்னா ஜூலை 31st நம்ம வந்து பண்ணணும். செப்டம்பர் 30th முடியக்கூடியதை அக்டோபர் 31st நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். டிசம்பர் 31st முடியக்கூடிய குவார்ட்டருக்கு ஜனவரி 31st நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணணும். அப்போ குவார்ட்டர் எண்டிங்கை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய மந்த்ல லாஸ்ட் டேட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து ரூல். ஆனா லாஸ்ட் குவார்ட்டர் முடியுது இல்லையா 31st மார்ச் அதுக்கு மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மே மந்த். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஏப்ரல் அண்ட் மே 2 months வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபைனலைசேஷன் ப்ராசஸ்க்காக அக்கௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்கிற ப்ராசஸ்க்காக வந்து இது 2 months. ஸோ மே 31st மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிட்டர்ன். ஸோ இது வந்து குவார்டர்லி பேசிஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணப்படுது. ஃபார்மோடைய ஸ்டேட்மெண்ட் அது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபார்ம் 26Q அப்படிங்கிறது நீங்க தெரியும். அடுத்து இதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். நான் டேலியில அந்த எக்ஸப்ஷனுக்கான ஸ்கிரீன் தான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ டேலியில ஸ்கிரீன்ல நம்ம வந்து டேலி ஸ்கிரீன்ல என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸப்ஷன் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா காமிச்சிருக்கேன். ஸோ 194Q அகெயின்ஸ்ட் 194O, 194Q அகெயின்ஸ்ட் 206C, 194Q அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் மேஜர். நீங்க டேலியில டிடிஎஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்படின்னா இதுதான். இப்ப செக்ஷன் 194Q அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறதுல வந்து டிடெக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ரூல். ஆனா இந்த செக்ஷன் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட வேற எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ்லையும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஐடிஏ அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வேற எந்த ப்ரொவிஷன்லையும் இந்த இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 194Q அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ 194Q அப்ளை பண்ணலாம். ஆனா இதே ரிலேட்டட் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்ப நம்ம வந்து பாக்குறோம். இந்த பர்ச்சேசஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது செக்ஷன்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா 194 இங்க அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இங்க எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க பாக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல செக்ஷன் 194O வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்ளிகபிள் ஆகுது.
ஓகேங்களா? அதே செக்ஷன், அதே பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ல 194 கியூவும் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 194 கியூ இங்க இருக்கு. ஆனா இதே டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா 194 ஓ அப்படிங்கிற அதர் ப்ரொவிஷன்ஸ், அதர் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் இங்க வந்து இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த டைம்ல வந்து எந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 194 கியூ அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து செக்ஷன் 194 ஓ அப்படிங்கிற இ காமர்ஸ் ஆபரேட்டர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் வந்து இங்க அப்ளிகபிள் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே டிரான்சாக்ஷன் அங்க 194 கியூவும் அப்ளிகபிள் ஆகுது, 194 ஓவும் அப்ளை ஆகுது. ஸோ அப்போ வந்து எது இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 194 ஓ தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எக்ஸெப்ஷன். அடுத்த எக்ஸெப்ஷன் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இதை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே உல்டா வரும்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து செக்ஷன் 206C சப்செக்ஷன் 1H இது வந்து எதை சொல்லப்படுது அப்படின்னா டிசிஎஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. டிசிஎஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஒன் ஆஃப் த இன்கம் டாக்ஸ். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம சொல்றோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாம கலெக்ட் பண்ற கன்சிடரேஷன் வந்து ஸோ சேல்ஸ் பண்ற வேல்யூல இருந்து நாம வந்து டிசிஎஸ் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நாம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய செல்லர் அவர் தான் நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க போறாரு. அப்படி வாங்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிசிஎஸ் கால்குலேட் பண்றாரு அப்படின்னா இப்ப நாம அவருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா எங்களுடைய கம்பெனி செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகுது. செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. அதனால வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு டிசிஎஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து 194 கியூ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? 194 கியூ தான் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். பட் டிசிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. தட் இஸ் செக்ஷன் 206C அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. தென் நம்ம வந்து இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு 206C அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிசிஎஸ் சார்ஜ்டு அண்டர் செக்ஷன் 206C TCS charge under section 206C except 206C subsection 1H அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 206C அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 194 அங்க ஆக்டிவ் ஆகாது. ஓகேங்களா? அதர்வைஸ் 206C 1H அங்க வந்து இன்வால்வ் ஆகுது, 206C 1H இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அங்க நம்ம வந்து செக்ஷன் 194 கியூ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி அந்த இடத்துல 194 கியூ அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிசிஎஸ் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா? டிடிஎஸ் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த இன்கம் டேக்ஸ். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸெப்ஷன்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன் 194 ஓ இருக்கு அப்படின்னா அதுதான் இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து 206C சப்செக்ஷன் 1H இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இங்க 194 கியூ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப மேஜரா இந்த செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 5 டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு சம்மரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பெருசா கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு சின்ன சம்மரி, ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரீடைன், அதாவது ரிமைன் பண்ற மாதிரி. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறது எங்கே அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா சப்ளையருக்கும் நமக்குமான ஒரு டிரான்சாக்ஷன். இப்ப சப்ளையருடைய லெட்ஜர் புக்கை நம்ம வந்து எடுத்து பார்க்கிறோம். சப்ளையருடைய லெட்ஜர் புக் எடுத்து பார்க்கிறோம். அங்க பொறுத்த வரைக்கும் அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா கிரெடிட் அப்படிங்கிறதுல வந்து நாம அவருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் இருக்கணும். மேபி மோஸ்ட் ப்ராபபிளி அங்க இருக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கிரெடிட்ல நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கும். அதர்வைஸ் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அது பர்ச்சேஸாங்கிறது இங்க தெரியல. அது பர்ச்சேஸா என்ன அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் அந்த இடத்துல வந்து வேற ஒரு அமௌண்ட், வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட்ல வச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன ரீசன் தெரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் அதுக்கும் வந்து என்ன அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள்.
அதர்வைஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல வந்து அந்த இடத்துல கிரெடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? அதுவும் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டா கன்சிடர் பண்ணி அதுக்கும் நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த செக்ஷன் 194 கியூவை நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து அந்த லெட்ஜர் ரிப்போர்ட்டை வந்து ஆடிட் பண்ணும்போதோ அல்லது செக் பண்ணும்போதோ பர்ச்சேஸை தாண்டி பர்ச்சேஸ் தர வேற ஏதாவது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிரெடிட்ல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் செல்லர் வந்து என்ன அப்படின்னா ரெசிடென்டா இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயின். நான் ரெசிடென்டா இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த செக்ஷன் வந்து இங்க அப்ளிகபிள் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெசிடென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஸோ ரெசிடென்டா மட்டும்தான் இருக்கணும். நான் ரெசிடென்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஸ்பெசிபிக்கலா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரெசிடென்ட் இருந்து நம்ம வாங்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. நான் ரெசிடென்ட் இருந்து வாங்கக்கூடிய டிரான்சாக்ஷனை இந்த செக்ஷன் வந்து நம்ம சொல்லலை. ஸோ நான் ரெசிடென்ட் இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்மே வந்து வேற. ஓகேங்களா? இப்ப பாயிண்ட் 3 வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நம்ம வந்து டிடெக்ட் பண்ண மறந்துட்டோம். ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டுக்கு நம்ம டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகேங்களா? அல்லது டிடெக்ட் பண்ண தவறிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூல இருந்து ஒன்லி 30% மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணாம இன்கமா கன்சிடர் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன? டிஸ்அலவன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். டிஸ்அலவன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ரீசன் என்ன அப்படின்னா 30% இன்கம் ஆகி அதுக்கும் டாக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ல 30% வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கமா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு முதல்ல இன்கமா வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கு டாக்ஸும் கால்குலேட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து டிஸ்அலவன்ஸ் பண்ணிடுவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இதுக்கான இந்த மாதிரி வந்து நான் டிடெக்ஷனுக்கான அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து மீட் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? பட் இது வந்து எஸ்பெஷலி வந்து 30% ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து டிஸ்அலவன்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் குட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கிடையாது. கேபிட்டல் குட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் மோர் தென் 50 லேக் வந்து நம்ம வந்து அந்த அசெட்டோட வேல்யூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டுக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த செக்ஷன் 194 கியூ அப்படிங்கிறது பொறுப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பிக்சட் அசெட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மோர் தென் 50 லேக்கா இருக்குன்னா டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பர்டிகுலர் செல்லருக்கு நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 5 லாஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? பட் இன்னும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிறைய இருக்கு. பட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ல 5. ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய 50 லேக்கை விட எக்ஸஸா இருக்கு அப்படின்னா 0.1% வந்து என்ன அப்படின்னா இந்த டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணும். ஒருவேளை வந்து அந்த பர்டிகுலர் செல்லர் வந்து பேன் நம்பர் கொடுக்கல அல்லது வேலிடான பேன் நம்பர் இல்லைங்கிற பட்சத்துல கண்டிப்பா 5% வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது ஹையர் ரேட்ல டிடெக்ட் ஆகும். 5% ஹையர் ரேட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம டிடெக்ட் பண்ணணும். இது வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் 194 கியூக்கு எஸ்பெஷலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ். இது வந்து அந்த ஹையர் ரேட் வந்து 5% ஒன்லி வந்து செக்ஷன் 194 கியூக்கு மட்டும்தான். மற்ற நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா 20%. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கான டாக்ஸ் பர்சன்டேஜ் விச் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ 20% வந்து ஹையர் ரேட் அப்படிங்கிறத நீங்க ரஃபா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவே வந்து அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு 30% இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பேன் நம்பர் கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் 30% வந்து டிடிஎஸ் அங்கே அப்ளை ஆகும். ஓகேங்களா? மோர் தென் 20% இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இங்க வந்து ஒன்லி ஃபார் செக்ஷன் 194 கியூக்கு மட்டும்தான் ஹையர் ரேட் நான் பேன் அப்படிங்கிற பட்சத்தில் பேன் நாட் அவைலபிள் அப்படிங்கிற பட்சத்தில் 5% வந்து ஹையர் ரேட்டா நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க இது வந்து பாயிண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து இம்பாக்ட் ஆன் ஜிஎஸ்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டர்ன் ஓவர் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இஸ் டு பி கன்சிடர் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் 50 லேக் அப்ப நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஸோ டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி.
ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டியை நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. ஸோ டர்ன் ஓவர் அப்படின்னாவே ஒன்லி இன்கம், தட் இஸ் சேல்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும், எக்ஸ்க்ளூடிங். அடுத்து கால்குலேஷன் ஆஃப் டிடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0.1% ஒன்லி ஆன் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதுவும் வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ ஒன்லி அந்த வேல்யூக்கு மட்டும்தான், ஜிஎஸ்டி தவிர குட்ஸோடைய வேல்யூக்கு மட்டும்தான், அந்த நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற காஸ்ட்ல என்ன வேல்யூ வைக்கிறோமோ அந்த வேல்யூக்கு மட்டும்தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும். இதான் வந்து இம்பாக்ட் ஆன் ஜிஎஸ்டி. ஸோ டிடிஎஸ்ல நம்ம ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஓகே. அடுத்து வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து ஒரு சில டவுட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் நீங்க வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வாட் இஸ் த லிமிட் ஃபார் 194Q அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 லேக் வந்து எக்ஸப்ஷன் லிமிட். அதோட அதிகமாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் 0.1% அப்படிங்கிறது நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணப்படணும். பேன் நம்பர் இல்லை அப்படின்னா 5%. அடுத்து வந்து 194Q அண்ட் 206 இது ரெண்டுமே அப்ளிகபிளா இருந்தா என்ன சார் இங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 194Q அப்படிங்கிறது 206 அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 194Q தான் வந்து இங்க அப்ளிகபிள் ஆகும். ஸோ அண்டர் செக்ஷன் 206C1H அப்படிங்கிறத தவிர, ஓகேங்களா. ஸோ அதை தவிர மற்றபடி வந்து நார்மல் 206C மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சம். ஸோ இப்போ வந்து இஃப் எனி டிரான்சாக்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அட்ராக்ட் டிடிஎஸ் செக்ஷன் 194Q as well as tax collected source under section 2061H, then only section 194Q shall apply in such a case. ஓகேங்களா. ஸோ 206C சப்செக்ஷன் 1 இருந்தா கூட அந்த இடத்துல வந்து என்ன மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 194Q மட்டும் தான் அந்த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சரா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட் வாட் ரேட் டாக்ஸ் இஸ் டு பி டிடக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா 1%, 0.1% இருக்கு. பேன் நம்பர் இல்லை அப்படின்னா 5%. எந்த அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 50 லேக்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான், ஓகேங்களா. எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் அதர் தென் 50 லேக் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்க எடுத்துக்கிறோம். ஸோ பேன் நம்பர் ஃபர்னிஷ் பண்ணல அப்படின்னா 5%, வேலிட் பேன் நம்பர் இருக்கு அப்படின்னா 0.1% மட்டும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபெயில் டு ஃபர்னிஷ் பேன். பேன் நம்பர் இல்லைன்னா என்ன சார் அப்படிங்கிறது தான். ஸோ முன்னாடி நான் சொன்னதான் 5% டிடிஎஸ் அப்படிங்கிறது இங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து லாஸ்ட் டேட் ஃபார் டெபாசிட்டிங் டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன. ஸோ இப்போ லாஸ்ட் டேட் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டிடெக்ட் பண்ணதை நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 7th நம்ம வந்து அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வந்து பார்த்தேன் இல்லையா. ஸோ அதை தான் நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 7th மந்த் அப்படிங்கிறது டியூ டேட் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 194Q அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு இந்த இடத்துல செக்ஷன் 194Q இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இதுலேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ரெசிடென்ட் பீப்புள், ரெசிடென்ட் செல்லருக்கு மட்டும் தான் இங்கே அப்ளிகபிள். ஸோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ரெசிடென்ட் அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஃபாரினர்ல நம்ம வந்து இம்போர்ட் சாரி ரெசிடென்ட் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால அங்கே வந்து இந்த 194Q அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிடிஎஸ் டெபாசிட் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ப்ராப்பரா கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா மந்த்லி பேசிஸ்ல நம்ம பேமெண்ட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் பண்ண தவறிட்டோம், டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா 1% அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து டிடிஎஸ் வந்து ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ண டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங்கோ அந்த அமௌண்ட் வந்து 1% வந்து மந்த்லி பேசிஸ்ல, ஓகேங்களா, நம்ம வந்து இந்த 1% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து எப்போ அப்படின்னா ஃபெயில்ஸ் டு டிடிஎஸ் வந்து டெபாசிட் பண்றது, ஓகேங்களா. இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1.5% பெர் மந்த் ஃப்ரம் த டிடிஎஸ் டிடக்ஷன் டேட் வென் டெபாசிட்டட். கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் 194Q வெரி வயலேஷன் அக்கர் இட் வில் ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் இருந்தால் மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 1.5% அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 1% அப்படிங்கிறது எடுத்துக்க வேணாம், 1.5% அப்படிங்கிறது நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஐ திங்க் தட் இந்த 1% ஏன் கொடுத்தேன் எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து லேட்டா நம்ம வந்து டிரெக்ட் பண்ண அமௌண்ட்டை லேட்டா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1.5% மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து அந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கணும்.
இப்போ வந்து அடுத்த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன சார் பண்றது? டிடெக்ட் பண்ணா சரி, டிடெக்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து லேட்டா பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து 1.5% நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பெர் மந்த்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ண தவறிட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4 அதாவது 40A 1A அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி 40A IA அப்படின்னு நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை இந்த செக்ஷன் கோட போட்டு உங்களுக்கு வந்து நோட்டீசஸ் வந்துச்சு அப்படின்னா, இத வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பெனால்டி அப்படின்னு நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 30% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூல இருந்து நம்மளுக்கு டிஸ்அலவன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, என்ன கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து டிடெக்ட் பண்ணல. அதே மாதிரி வந்து டெபாசிட் அப்படிங்கிறத பண்ணலங்கிற பட்சத்துல 30% அப்படிங்கிறது ட்ரீட்டட் அஸ் இன்கமா கன்சிடர் பண்ணப்பட்டு, டோட்டல் இன்கமுக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 30% வந்து நம்ம டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி. ஈவன் பர்ச்சேசஸ் சப்போர்ட்டட் பை பில்ஸ் அல்லது குட்ஸ் ரிசீப்ட்ஸ் கேன் பி டிஸ்அலோவ்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 30%. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பில் ப்ராப்பரா வச்சிருந்தாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 30% அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பில் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல டோட்டல் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு வேல்யூஸ் நம்ம வந்து ஒருவேளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படின்னு இது வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செக்ஷன் 194Q அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். திரும்ப இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க பொறுமையா அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் வந்து ஸ்பெஷலாவே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு பொறுமையா நீங்க வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு நியூ அப்டேட்ல போவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.